முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அமெரிக்கா பயணம். தொழில் அதிபர்களுடன் சந்திப்பு. ஆதார் அட்டையில் இலவசமாக திருத்தம் செய்து கொள்ள செப்டம்பர் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. பெயர், முகவரி, புகைப்படம் போன்றவற்றை மாற்றம் செய்ய ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் போன்ற ஆவணங்களுடன் ஆதார் சேவை மையத்தில் திருத்தம் செய்து கொள்ள அறிவுரை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிலிருந்து அண்மையில் விலகிய சம்பாய் வரும் 30ஆம் தேதி பாஜகவில் இணைகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இருக்கும் புகைப்படம் எக்ஸ் தளத்தில் வெளியானது. ஈடி வழக்கில் ஹேமந்த் சோரன் சிறை சென்ற போது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்தவர் சம்பாய் சோரன். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்தில் வரும் 29ஆம் தேதி அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 52வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறும். சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் திருப்பலி மற்றும் தேர் பவனி நடைபெறும் என அறிவிப்பு. உள்நாட்டு முதலீடுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்வது வேடிக்கையானது. அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம். கடந்த 3 ஆண்டுகளில் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தல். கேரள திரைத்துறையில் பாலியல் தொல்லைகள் குறித்து புகார் எதுவும் வரவில்லை என ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தகவல். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. வடசென்னை வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாக 161 பேர் மீது வழக்கு பதிவு. இனிப்பு வழங்குவதாக கூறி போராட்டம் நடத்தப்பட்டதாக வந்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. உக்ரைன் ரஷ்யா போர், வங்கதேச சூழல் உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பேசியதாக தகவல். சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது குறித்து தீவிர ஆலோசனை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.